பிரசங்கம் வைக்காமல் விட முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட கருத்துகள் உள்ள வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து மறுபடி முதல் வாசகத்திற்கு செல்வோம். இங்கே மரியா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் அந்த மகதலா மரியா. மரியா என்பது பெயர், மகதலா என்பது அவருடைய ஊரின் பெயர். எனவே தான் மகதலா மரியா என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வு தான். இதை வைத்து கொண்டு தான் நான் சொன்னேன், இவரிடமிருந்து தான் 7 பேய் நீக்கப்பட்டது, அந்த காரணத்தினால்தான் அவரை பற்றி கொண்டு வாழ்ந்தார் என்று. எனவே இவரை ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிர்ப்பின் சாட்சியாக தன்னுடைய சீடர்களிடமே சென்று சொல்ல வைக்கின்றார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பேசிய முதல் வார்த்தை என்ன? ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு பேசிய முதல் வார்த்தை, அம்மா ஏன் அழுகிறாய், அம்மா ஏன் அழுகிறாய். இந்த வார்த்தையை சற்று சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. நமது வாழ்க்கையில் ஏன் அழுகிறாய்? உங்கள் குடும்ப சூழலில் நீங்கள் அழுத நேரங்கள் ஏராளம். உருவாகிய நானே அழுத நேரங்கள் நிறைய உண்டு. அருள் சகோதரிகளும் ஒத்துக்கொள்வார்கள், நாங்களும் அழுத நேரங்கள் நிறைய இருக்கிறது என்று. அந்த அழ வைத்த நபர் யார் என்று சிந்தித்து பார்த்தால், கத்தி இருந்ததுன்னா போய் குத்தி சாவடிச்சுடுவான் அப்படின்னு கூட நமக்கு வெறுப்பு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் செய்ய வேண்டாம். ஆனால் இன்றும் ஆண்டவர் நம்மை பார்த்து ஏன் அழுகிறாய், அதற்குரிய காரணத்தை என்னிடம் சொல், நான் உனக்கு ஆறுதல் கொடுப்பேன். காரணத்தை சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காத. சின்ன பிள்ளைங்களாம் அழுதுகிட்டே இருக்கும், எதுக்கு அழுதுன்னே தெரியாது, மணிக்கணக்காக அழுவும். அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு தெரியாதே பெற்றோர் தாய்மார்கள் தவிப்பார்கள். ஏன் அழுகிறாய், காரணத்தை சொல், அழுது கொண்டே இருக்காதே. இதுதான் ஆண்டவர் சொல்வது. அடுத்தபடியாக அன்னை மரியா, அந்த மகதலா மரியா செய்தது, நான் ஆண்டவரை கண்டேன் என்று சீடரிடம் சொல்லிவிட்டு இயேசு சொன்னதையெல்லாம் அவர் சீடரிடம் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு சொன்னதையெல்லாம், அதாவது அவங்கள போய் கலிலேயாவுக்கு போக சொல்லு, அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே போயிடுவேன், அப்புறம் என் கடவுளும் உங்கள் கடவுளும் என் ஆண்டவரும் உங்கள் ஆண்டவருமான அவர் இவரை சொன்னார் என்று அதெல்லாம் சொல்லி, ஆனால் இன்னும் தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவரிடம் சொன்னார். அந்த கூறியதிலிருந்து ஒரு வார்த்தையும் நாம் சேர்த்து கொள்ளலாம் இல்லையா? எதை சேர்த்து கொள்ளலாம்? ஏன் அம்மா அழுகிறாய், ஏனம்மா அழுகிறாய் என்ற வார்த்தையும் சேர்த்து கொள்ளலாமே. அதையும் இவள் சென்று சீடர்களிடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்று நம்மை பார்த்து இதை சொல் என்று சொல்லுகின்றார். ஏன் அழுகிறாய் என்ற காரணத்தை என்னிடம் சொல், உனக்கு நான் ஆறுதல் கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ வீட்டிற்கு சென்றவுடனே ஒருவரை பார்த்து அவர்கள் வெளியே சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நீ உருவாக்கியிருக்கலாம். உன்னுடைய ஏச்சி பேச்சு சண்டை சச்சரவுதன் வழியாக அழுது கொண்டிருக்கின்ற நபர்கள் உன் வீட்டில் இருக்கலாம். உனக்கு தெரியும், உனக்கு தெரியும். எனவே இன்று இயேசு என்ன சொல்லுகின்றார்? வீட்டுக்கு போ, ஏன் அழுவுற, உனக்கு என்ன கஷ்டம், ஒருவரை ஒருவர் பார்த்து கேளுங்கள், சொல்லுங்கள், உறவு பலப்படும், உறவு பலப்படும். அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்திற்கு வந்தால், இந்த முதல் வாசக பிரசங்கம் என்பது ராயப்பர் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு வைத்த முதல் பிரசங்கம். அதுவரையில் மூடப்பட்ட கதவுகளுக்குள்ளும் ஜன்னலுக்குள்ளும் முடங்கி கிடந்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு வந்து சொல்லுவார்கள். அவங்க அப்படியே ஒருத்தவங்களை பார்த்து சொல்லலை. இன்றைய வாசகத்தில் முதல் பிரசங்கமாச்சது நேற்றே ஆரம்பித்து விட்டது இந்த வாசகம். அங்கே சொல்லப்படும். அதனால் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க, இது சாமியார் எனக்கு சொல்லலை, உனக்கு தானே சொன்னார், இல்லை, எல்லாருக்கும். ஏனென்றால் அங்கே ராயப்பர் இப்படி ஆரம்பிப்பார். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார், யூத மக்களே, எருசலேம் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். அவர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அவருடைய ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இல்லை, எங்கே அந்த நிகழ்வு நடந்ததோ, யாரால் இந்த நிகழ்வு நடந்ததோ இயேசுவுக்கு
அவர்களை அழைக்கின்றார். யூத மக்களே, எருசலேமில் வாழுகின்றவர்களே, அங்கதான அந்த கொடூர செயல் நடந்தது. இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். அதையே மறுபடியும் சொல்லுவார். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுவார். நேற்று சொன்னது அந்த பிரசங்கெல்லாம் வச்ச பிற்பாடு அதெல்லாம் நல்லா கேட்டாங்க. இன்றைக்கி ஆராதனை நல்லா இருந்ததுன்னு கை தூக்குனாக்கா எல்லோரும் கை தூக்குவீங்க அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வச்சது ஒன்றும் நல்லா இல்லை, அப்படி ஒன்றும் எங்கள் இதயத்தில் இறங்கலை அப்படின்னு. இதயத்தில் இறங்கி இருந்தால், உங்கள் வாழ்க்கையை அதை தாக்கி இருந்தால், ராயப்பர் வச்சார், அந்த வச்ச பிரசங்கம் அங்கே தாக்கியது. உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், இந்த உள்ளத்தை குத்தும் பிரசங்கம் உனக்கு வைக்கின்ற போது, அது உன்னை குத்தவில்லை என்றால், எவ்வளோ பெரிய ஈட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய பாறாங்கல்ல குத்துங்க, எது மழுங்கும்? அந்த ஈட்டி தான் மழுங்கும். நான் என்னுடைய உள்ளம் பாறாங்கள், இதை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் மனமாற்றம் செய்துவிட முடியாது. இன்னும் அவளுக்கு கோழைய நான். ஆனால் இந்த ராயப்பருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், அது தாக்கியது, அந்த வார்த்தை அவர்களை தாக்கியது. இன்னார் என்று காட்டி இயேசுவை நிரூபித்தார். அந்த இயேசுவுக்கு நீங்கள் இதையெல்லாம் செய்தீர்கள். சிலுவையில் அறையும் எங்களுக்கு பரவ வேண்டும், இயேசு வேண்டாம், மறுபடியும் சிலுவையில் அறையும் கத்தினோம். அதனால் இதெல்லாம் செய்து நீங்கள் தான், இயேசுவை கொன்னது நீங்கள் தான் என்று சொன்ன பிறகு உள்ளம் குத்தப்பட்டவர்களா. இந்த உள்ளம் குத்தப்படும் நேரம் நமது வாழ்க்கை நடக்க வேண்டும். அதுதான் கம்மிங் டு த சென்சஸ். யூதாரி மைந்தன் அப்படித்தான் வந்தான். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்துங்கள். அங்கே இருக்கும், அறிவு தெளிந்தவனாய், அறிவு தெளிந்தவனாய், என் தந்தையின் வீட்டில் எத்தனை பேருக்கு உணவிற்கு நான் இங்கே பசியால் மடிகிறேனே, எழுந்து என் தந்தையிடம் போவேன், போய் சொல்லுவேன், உமக்கு எதிராகவும் விண்ணகத்திற்கு எதிராகவும் பாவம் செய்தேன் சொல்வேன். எப்போ நடந்தது? உள்ளம் தெளிந்த போது, அறிவு தெளிந்த போது. எனவே அப்படிப்பட்ட நிலை நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், உன்னை குத்தணும். இயேசுனுடைய அந்த கொடூர நிலை உன்னை குத்தணும். அதனால்தான் உயிர்த்த ஆண்டவரை, வெற்றியின் ஆண்டவரை நமது கோவிலில் வைத்திருக்கவில்லை, மாறாக சிலுவையில் தொங்கும் இயேசுவைத்தான் வைத்திருக்கின்றோம். இயேசுவைத்தான். அதை விட வியாகுல மாதா சுருவம் எப்படி இருக்கும்? வியாகுல மாதா சுருவத்தில் யார் யார் இருப்பாங்க? யார் யார் இருப்பாங்க? அன்னை மரியாளும் அவருடைய மடியில் செத்த இயேசு இருப்பார். கானாவூர் திருமணத்திலே கன்னிமரியாள் என்ன சொல்லுவார்? அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் இந்த கல்வாரி காட்சி நிகழ்வுகளெல்லாம் நடந்த பிறகு அந்த 13ஆம் நிலையிலே தன் மடியிலே வைத்திருக்கின்ற போது அன்னை மரியாள் நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இவருக்கு நீங்கள் செய்ததை பாருங்கள், இவருக்கு நீங்கள் செய்ததை பாருங்கள். எனவே அப்படிப்பட்ட உணர்வோடு பார்க்கின்ற போதுதான் உள்ளம் குத்தப்படும். உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் அவங்க அடுத்தது என்ன கேட்டாங்க? நாங்கள் என்ன செய்யணும் ராயப்பரே, நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கேள்வி தான் கேட்டாங்க. இன்று ஆராதனை நடந்தது, மகதலா மரியாவை பற்றி சிந்தித்தோம். இதையெல்லாம் செய்த பிறகு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நான் என்ன செய்ய வேண்டும்? அதில் நிறைய உதாரணங்கள் கொடுத்தேன். குடும்பத்திலே ஒற்றுமை, அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்குரிய காரணத்தை எல்லாம் சொன்னேன். பேய்கள் எப்படி என்ன நம்மை தூண்டி விடுகிறது, இதை செய் என்று தூண்டி விடுகிறது என்று சொன்னேன். எனவே அதெல்லாம் கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாம் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை கேட்டால்தான் நமது வாழ்க்கையிலே மாற்றம் வரும். இல்லை என்றால் மாற்றம் வரவே வராது. நான் என்ன செய்ய வேண்டும்? குருவாகிய நானும் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் கேட்கின்ற போதுதான் நேற்று வாழ்ந்த நிலையை விட இன்று நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், முன்னேற்றம் கண்டிருக்கின்றேன் என்று என்னால் பார்க்க முடியும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரே வரியில் சொல்றார், மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். அந்த வார்த்தையை மட்டும்தான் அவர் சொல்லுவார். நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் திரும்பி வாருங்கள்.
இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. எனவே இதை உணர்ந்து கொள்வதற்கு யார் உதவி செய்வார்? தூய் ஆவிதான். தூய் ஆவிதான். அந்த தூய் ஆவியை இங்கே சொல்லப்படுகிறது இந்த வாக்குறுதி, உங்களுக்கு தூய் ஆவியை கொடையாக கொடுப்பேன், பெறுவீர்கள். அது யாருக்கு? கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் கிடைக்குமா? அபிஷேகம் பெற்ற சாமியார்களுக்கும் சிசுங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேறு யாருக்கு? ஆனால் இங்கே சொல்லப்படுவது என்ன? இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் இருக்க யாவருக்கும் எல்லாருக்கும் உரியது. அந்த தூய் ஆவியினுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது, எல்லாருக்கும் கொடுப்பார். அந்த தூய் ஆவியால் அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் ஒளி காட்டுறவர், எல்லாத்தையும் உணர வைக்கின்றவர். அதனால தான் தூய் ஆவியை தூங்க வச்சிடும். நீ நல்லா தூங்கு, நீ வந்த எனக்கு கஷ்டம், நான் என்னென்ன செய்துட்ருக்கேன்னு நீ என்கிட்ட சொல்லிவிடுவேன், வேணாம் வேணாம் நீ தூங்கு, நீ தூங்கு. இந்த மாதிரி தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பானபடி இன்று உணர்வோம், உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் மாறுங்கள், எல்லாம் சரியாகும். வேண்டுவோம். ஆமேன்.